இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் பக்கோடா தான் பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன் வாங்கினா நம்ம எப்பவுமே வேக வச்சு மட்டுமே தான் சாப்பிடுவோம். இதில் என்ன செய்யுதுன்னே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த பக்கோடாவை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த பக்கோடாவும் ஒரு டீயும் சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அட்டகாசமா இருக்கும். உள்ள லைட்டா இனிப்பாவும், வெளியே வந்து நம்ம நார்மல் பக்கோடா மாதிரி நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். பக்கோடா செய்யறதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவு இருக்கிற ஒரு கார்ன் எடுத்துக்கிறேங்க. கார்ன் வந்து இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 2 பல்லாரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நான் 100 கிராம் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதில் பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். கொஞ்சமாக வந்து திரும்பி இருக்காது. நமக்கு மாவு வந்து கார்னில் ஒட்டாது அவ்வளோ சீக்கிரமா. இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சிருந்த மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து மாவு லைட்டாக ஒட்டும் போது தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், பக்கோடா மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா விழுகும் கீழே. அதே மாதிரி அந்த மாவு வந்து அந்த கார்னில் ஒட்டுற மாதிரி நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதே மாதிரி பக்கோடா வந்து நல்லா உதிர்த்து விட்டுங்க. நல்லா வடை மாதிரி போட்டுற வேண்டாம். நல்லா உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம் வைக்காதீங்க, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும், இல்லைனா டக்குன்னு கருகிரும். நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கார்னையும் நல்லா பக்கோடா மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கிற ஒரு கார்ன் எடுத்துருந்தேன். எனக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இந்த பக்கோடா கிடச்சிது. எப்படி இருக்கு?